ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ், என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 5 வகையான ஃபீச்சர்ஸை இன்ஸ்டாகிராம்ல அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை சொல்லத்தான் இந்த வீடியோ. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுவும் இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது புது அப்டேட் வந்ததுன்னா அதை நம்ம தவிர்த்துருவோம். இப்ப அப்படி இல்ல, இன்ஸ்டாகிராம்ல வெயிட்டா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா இன்ஸ்டாகிராம பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒன் பை ஒன்னா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை அப்படியே டெக்ஸ்டா மாத்திக்கலாம். இந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்ல இருக்கு. இப்ப அதே வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா எந்த மொழியில பேசினாலும் அதை உங்க மொழிக்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதாவது யாராச்சும் மெசேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாத புரியாத மொழியில மெசேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெசேஜை நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இது கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. இப்பதான் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னால இதே கம்பெனிக்காரங்க இன்ஸ்டாகிராம்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. யாராச்சும் நமக்கு தெரியாத மொழியில மெசேஜ் பண்ணாங்கன்னா அது ஈஸியா நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமோட டிஎம் ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது டைரக்ட் மெசேஜை ஓபன் பண்ணிட்டு ஒரு சாட் கான்டாக்ட ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்த மெசேஜோ இல்ல நீங்க அனுப்புற மெசேஜோ அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்ல இங்க டைப் பண்ணிருக்கேன். இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், பிரசன்ட் ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷோ டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா தமிழை ஆங்கிலத்துல மாத்தி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி எந்த மொழியில உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் ஈஸியா மாத்திக்க முடியும் இன்ஸ்டாகிராம்ல. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு இந்த ஆடியோ ஃபைல்லாம் ஷேர் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்ஸ்டாகிராமோட ஆடியோ லைப்ரரியில ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு நீங்க ஆடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எங்கன்னு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் டிஎம்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் மியூசிக். இதை எப்படி ஷேர் பண்றது? அதுக்கு வழக்கம் போல ஓபன் பண்ணிட்டு பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு, அதை தட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்டிக்கர்ஸ், கட் அவுட்ஸ், மியூசிக், நியூ தட்டுங்க. ஃபார் யூன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு, ப்ரௌஸும் பண்ணிக்கலாம். ஃபார் யூ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மியூசிக்கை செலக்ட் பண்றேன், அனுப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல மியூசிக்கை ஷேர் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், டெலிட் ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி ஒரு விஷ் பண்ணணும். நைட்டு 12 மணிக்கு நீங்க விஷ் பண்ணணும். அதுக்காக நீங்க 12 மணி வரைக்கும் நீங்க முழிச்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணுவீங்களா? அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க, ஷெட்யூல்டு மெசேஜ்னு சொல்லிட்டு. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டெலகிராம்ல வந்துருச்சு. வாட்ஸ்அப்லயே நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் லேட்டா அறிமுகப்படுத்திருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜை ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான டயத்துக்கு நீங்க சென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்லது பக்கத்துல சென்ட் பட்டன் இருக்கு, நான் சென்ட் கொடுக்க போறது இல்ல, அதுக்கு பிரசன்ட் ரோல் பண்ண போறேன். பண்ண உடனே பாருங்க டேட்டு மணி எல்லாம் வந்துருச்சு. சென்ட் டுடே 5 PM ஷெட்யூல்டு மெசேஜ் பாருங்க ஒரு கலர்ல டிஸ்பிளே இருக்கு பாருங்க. இப்ப அதை நான் தட்டினா நான் என்ன மெசேஜ் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும் அது டிஸ்பிளே ஆகும். இப்ப வேண்டாம்னா டெலிட் கொடுத்துடலாம். ஷெட்யூல்டு மெசேஜ் டெலிட்டட், நோ ஷெட்யூல் மெசேஜ். நான் சொல்ல போற இந்த அப்டேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்லயும் டெலகிராம்லயும் எந்த ஒரு மெசேஜையும் நீங்க பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு வசதியை இன்ஸ்டாகிராம்லயும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வாட்ஸ்அப்ல மெசேஜை பின் பண்ணிக்கலாம், டெலகிராம்ல பின் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல நீங்க பின் பண்ணிக்கலாம். பட் அந்த பின் பண்ணதை டாப்ல ஹைலைட் பண்ற மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் டைரக்ட் மெசேஜ்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அது இமேஜா இருக்கலாம், மீம்ஸா இருக்கலாம், மெசேஜா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு கிஃபியை செலக்ட் பண்றேன், பின் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்க மேல அந்த கிஃபி ஸ்டிக்கர் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சா. இப்போ அதை ரிமூவ் பண்றதுக்கு எங்க பின் கொடுத்தனோ பிரசன்ட் ஹோல்ட், மறுபடியும் அன்பின், மேல மறைஞ்சிருச்சு. இப்படிதான் நீங்க பின் பண்ணிக்கணும். ஃபைனலி உங்கள்கிட்ட ஒரு குரூப் அக்கௌண்ட் இருக்கு. அந்த குரூப் அக்கௌண்ட் வழியா நிறைய பேரை இழுத்து போடுன்னு நினைக்கிறீங்க. அதாவது உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ணு நினைக்கிறீங்க. நீங்க இல்ல, நீங்க யாருக்கு லிங்க் பண்றீங்களோ அவங்க அது வழியா உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசதிக்காக இன்ஸ்டாகிராம் ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது QR கோட் ஃபெசிலிட்டி. அந்த QR கோடை நீங்க எப்படி அதை வந்து ஜெனரேட் பண்ணி அதை எப்படி ஷேர் பண்ணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். அவங்க தான் அப்டேட் பண்ணிருக்காங்க, நான் அதை உங்களுக்கு காட்ட போறேன். அவ்வளவுதான்.
இன்ஸ்டாகிராம்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க QR கோட ஷேர் பண்ணி அது மூலியமா அவங்க உள்ள வர வைக்கலாம். அதுக்கு ஒரு புதிய அப்டேட். குரூப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இன்வைட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை தட்டுங்க. தட்டின உடனே லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணலாம். இப்போ புதுசா QR கோட் அப்படிங்கிற ஒரு வசதியை அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை நான் தட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதை கூட நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இல்ல சேவ் பண்ணி வேற ஏதாவது சோசியல் மீடியா வழியா நீங்க ஷேர் பண்ணி அப்படி வரவழைக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிருப்பீங்க. எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். ஏதோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்களேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஒருவேளை அவங்க இன்ஸ்டாகிராம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா இருக்கலாம், இந்த விஷயங்கள் தெரியாம போகலாம், கடந்து போயிருக்கலாம். அதுக்காக தான் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற. சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் காரன் விதைச்சு விட்டுருக்கான், இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருக்காங்க, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.